சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சகோதரிகளின் கால தியானம் மூலமாகவும் இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் ஏற்கனவே சிந்தித்து கொண்டிருக்கிற ரெபேக்காளின் குணநலங்கள் தான். ஏற்கனவே நம் ரெபேக்காளின் 4 குணநலங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது 5வது குணநலம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ரெபேக்காளின் 4 குணநலங்களையும் நாம் பார்த்தோம். அருமையான சகோதரிகளே, நீங்கள் தொடர்ந்து 4 குணநலங்களையும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். இப்பொழுது 5வது குணம் என்ன என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். வாங்க நம்ம 5வது குணநலம் என்ன என்பதை பார்க்கலாம். ஆதியாகமம் 24 64வது வசனம் 65வது வசனம். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த 2 வசனத்தில் 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று, தன் கண்களை ஏறெடுத்து. 2வது பார்க்கும்போது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி. 3வது பார்க்கும்போது முக்காடிட்டு கொண்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிற காரியம் என்ன? தன் கண்களை ஏறெடுத்த அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தன் கண்களை ஏறெடுப்பது என்பது விரைவாக நோக்கி பார்ப்பது என்று சொல்லி பொருள்படும். அங்கே அப்போ 5வது குணநலம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, தன் மணவாளனை எதிர்பார்த்து தன் மணவாளனிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பெண் அப்படின்னு சொல்லி தான் நம்ம 5வது குணத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது எப்படி அவங்க தன் மணவாளனை எதிர்நோக்கி வந்தாங்க, எப்படி அர்ப்பணித்தாங்க என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த ரெபேக்காள் அவளுக்கு எதுவும் என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் எலியேசர் மூலமாக தான் தன்னுடைய மணவாளனுடைய குடும்பத்தை அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. எலியேசர் தான் அங்கே போய் என்ன செய்கிறாரு, தன்னுடைய எஜமானை பற்றி அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் தன் மகனுக்கு பெண் பார்க்க அனுப்புகிறாரு. எலியேசர் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே நான் போகிறேன், என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவர் ஜெபம் பண்ணுகிறபடியே அங்கே நடந்தது. அவர் என்ன செய்கிறார், ரெபேக்காள் வீட்டுக்கு அங்கே அழைத்து செல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அங்கே போய் எலியேசர் தன் எஜமானை குறித்து அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் எஜமான் கர்த்தருக்கு பயந்தவர், என்னுடைய எஜமான் மகா பிரபுவாக இருக்கிறாரு, அவர் ஒரு பெரிய சீமானாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே ரெபேக்காளுடைய வீட்டாரிடத்தில் சொல்லுகிறது. ரெபேக்காள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்காங்க. இப்போ தன் கேள்விப்பட்டவைகளை எதிர்நோக்கி கொண்டு வருகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். 65வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எதிர்பார்த்து கொண்டு வருகிறாள். எதிர்பார்த்து கொண்டு வரும்போது இந்த மனிதர், எதிர்பார்க்கிற மனிதர் அங்கே எதிர்படுகிறார். அந்த மனிதர் யார் என்று சொல்லி அங்கே எலியேசரிடம் கேட்கிறார். எலியேசர் சொல்கிறாரு, அவர்தான் என் எஜமான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அவர்தான் என் எஜமான் என்று சொன்ன உடனே 2வது காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது ரெபேக்காள் தன் எதிர்பார்த்த மேலான ஒரு மணவாளனை கண்டவுடன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்க, விட்டு இறங்கி தன்னை தாழ்த்துகிறதை தான் நாம் இங்கே பார்க்குறோம். அப்போ நாமும் பல வேளைகளில் நாம் எதிர்பார்த்த காரியம் கிடைத்தவுடன் நமக்கு என்ன செய்கிறது, பெருமையான காரியங்கள் நமக்கு வருது. அது வரக்கூடாது. அதற்கு மாறாக நம்ம என்ன செய்ய வேண்டும், தாழ்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கொலோசியர் 3:2 இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ மேலான பரம காரியங்களை நாம் நோக்கும்போது கீழான பூமிக்குரிய காரியங்களை நம்ம என்ன செய்விடுவோம், மறந்து விடுவோம். எப்படிப்பட்ட ஒரு மேலான காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்து என்ன செய்கிறார், தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை நாட வேண்டும் என்று சொல்லி அங்கே கொலோசியரில் 3:1 அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மேலான தேவனை நோக்கி நாம் நாடும்போது நம்ம என்ன செய்வது, அது தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடியதாகவும் அங்கே காணப்படுகிறது. அடுத்து 3வது காரியம் நம்ம பார்க்கும் பொழுது, கடைசியில் 65வது வசனம் கடைசியில் நம்ம என்ன பார்க்குறோம், முக்காடிட்டு கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். முக்காடி என்பது அந்த காலத்தில் கிழக்கு தேசத்து ஸ்திரீகள் ஒரு ஆணவரை பார்க்கும் பொழுது முக்காடிட்டு கொள்வது அவங்களுக்கு ஒரு வழக்கமாக இருக்கிறது. அது ஒரு வழக்கம். இப்போ ஒரு முக்காடி என்பது ஒரு பெண்ணிற்கு மனத்தாழ்மையையும்
தாழ்மையும் கண்ணியத்தையும் கீழ்ப்படிதலையும் அடையாளமாக அங்கே காணப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு முக்காடு மனத்தாழ்மையும் கண்ணியத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் அடையாளமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ ரெபெக்காள் மனத்தாழ்மையும் கண்ணியமும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெண்ணாக தன் மணவாளனிடம் தன்னை அர்ப்பணித்து விட்டாள் என்று சொல்லி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ ரெபெக்காள் தன் கேள்விப்பட்டதை எதிர்பார்த்து வந்தாங்க. தன் எதிர்பார்த்ததை கண்டவுடன் அப்படியே என்ன செய்கிறாங்க, விட்டு இறங்கி தன்னை தாழ்த்துகிறத நம்ம பார்க்குறோம். தாழ்த்துனது மாத்திரமல்லாமல் தன்னை முழுமையாகவும் அர்ப்பணித்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு ரெபெக்காளின் 5வது குணத்திலிருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய தேவன் நம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்து நிச்சயம் பண்ணி என்ன செய்திருக்கிறார், போயிருக்கிறார். ஒரு நாள் என்ன செய்கிறார், வரப்போகிறார். அவருடைய வருகையை நாம் என்ன செய்கிறோம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு முன்பாக அவருடைய வார்த்தையை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் அவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் மேலானவர் என்பதை நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டே என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஒரு நாள் பார்க்க போகிறோம். அந்த எதிர்பார்ப்பு நமக்கு என்ன செய்கிறது இருக்கு. அவரை காண வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படியாக ஒரு வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நம்முடைய எதிர்பார்ப்பு பரலோகத்தை மேலானவைகளை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் ஏற்கனவே என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்போ தேவன் அவருடைய ராஜ்யத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், வைத்து கொண்டிருக்கிறார். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றை என்ன செய்ய வேண்டும், விட்டு இறங்கி தன்னை தாழ்த்தி பரிசுத்தமும் கீழ்ப்படிதலும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், ரெபெக்காளை போல அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் 2024 கடைசி நாட்களில் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது. நாம் பூமிக்குறைவைகள் அல்ல, மேலான பரம காரியங்களை நாம் நோக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி மேலான பரம காரியங்களை நாம் நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது எல்லாவற்றையும் விட்டு இறங்கினவர்களாக தேவனுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.